ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். மனித பிறவியின் மகோன்னதம் என்கின்ற தலைப்பில் நாம் சற்றே விசாரித்து கொண்டு வருகிறோம், யோசனை செய்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த வகுப்பில் நாம் இறைவனையும் என்னையும் தெரியவிடாமல் மறைக்கின்ற மாயையினுடைய இருபெரும் சக்திகளை பற்றி நாம் யோசித்தோம். மாயையினுடைய இருபெரும் சக்திகளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? மாயை என்றால் என்ன? எது இறைவனுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் இறைவனும் நானும் ஒன்றாகவே இருக்கின்ற அந்த தருணத்திலும் கூட இறைவன் வேறு நான் வேறு என்கின்ற அந்த மனோபுத்தியை, ஒரு தொடர்பு அற்ற நிலையை எது எனக்கு பண்ணி கொண்டிருக்கிறது? எதனால் எனக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற இறைவன் எனக்கு தெரியவில்லை? என்ன காரணம்? இதை நாம் வேதத்தில் விசாரம் செய்தோமே ஆனால் குருமுகமாக குரு கூறுவார், உனக்கு இந்த மாயையினுடைய இரு பெரும் சக்திகள் ஆவரண விக்ஷேபம், அதாவது மறைப்பு மற்றும் கற்பனை, இது இரண்டும் தான் இந்த இறைவனும் நீயும் ஒன்று என்பதை பிரித்து உனக்கு உன்னிலிருந்து இறைவன் வேறானவன், இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கின்றான் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்திருக்குன்னு முதல்ல சொல்லுவோம். இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கின்றான் என்பது அஸ்தி அப்படின்னு பேர். அந்த இறைவனே இந்த வேத மாதாவை நீங்கள் விசாரம் செய்து வேத மாதாவினுடைய உதவியினாலும் குருநாதரினுடைய அருட்கருணையினாலும் நீங்கள் விசாரம் செய்து பார்க்கையில் உங்களுக்குள் ஒரு ஞானமானது குருநாதர் உங்களை அறியாமலேயே நீங்கள் வகுப்பு கேட்பதில் கொடுத்திருப்பார். அது உங்களுக்கே தெரியாது. ஆனால் உங்களுடைய எண்ணமானது எப்படி இருக்கும் என்று சொன்னால், நானும் இறைவனும் ஒன்று என்று எல்லாம் சொல்லுகிறார்களே, ஏனைய குருமார்கள், சித்தர்கள், புத்தர்கள், முக்தர்கள் எல்லாருமே சொல்றாங்களே, அப்ப எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா, இல்லை எனக்கு ஏதாவது தெரியலையா, எப்படி இப்படின்ற எண்ணம் வரும் பொழுதே உனக்கு ஆர்வம் மாத்திரம் இருந்தால் போடும். அந்த ஆர்வத்தின் பெயர் முமுக்ஷுத்துவம். என்ன முமுக்ஷுத்துவம்? எது முமுக்ஷுத்துவம்? மோக்ஷம் என்பதை அடைய வேண்டும் என்று இச்சை வருகிறதே, அதன் பெயர் முமுக்ஷுத்துவம். மோக்தும் இக்ஷா முமுக்ஷு. மோக்ஷத்தை யார் விரும்புகிறானோ, விரும்புவது மாத்திரமல்லாமல் அதோடு நின்று விடாமல் மோக்ஷத்தை அடைவதற்கு உண்டான முயற்சியை தம்முடைய வாழ்க்கையில் முதல் முக்கியமாக யார் ஒருவன் கருதுகிறானோ, குரு உபதேசத்தை கேட்டு அதனால் செயல்பட்டு அதனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது அவனை அறியாமலேயே அவனுடைய மனதில் ஏற்படும். அவனுக்கே தெரியாது அவன் இடம் இருக்கின்ற அந்த அறியாமையானது அவனுக்கு தெரியாமலேயே நீங்கி விட்டிருக்கிறது என்பது. ஏனென்றால் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவன், அந்த இறைவனுக்கும் அவனுக்கும் எவ்வளவு தூரம் என்பதை நாம் போன வகுப்பில் பார்த்தார் போல, கண்ணாடிக்கும் கண்ணாடியில் விழுகின்ற பிம்பத்திற்கும் எவ்வளவு தூரமோ அதுபோல அவனும் இறைவனும் அதே தூரத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற நினைப்பு, அவனுடைய மறைப்பை அவனுக்கு அறியாமலேயே குருநாதர் எடுத்து விட்டிருப்பார். அவனுடைய உபதேசத்திற்கு முன்னால் அவனுடைய வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்வியல் முறை, அவனுடைய மனதினுடைய நிலையானது உபதேசத்தை நடத்த ஆரம்பித்த பிறகு சற்றே மாறும், பின்னர் முழுக்க மாறும். பின்னர் குருநாதர் அவனுடைய எண்ணத்தையே முழுமையாக அஞ்ஞானத்தை நீக்கி இருப்பார். அப்படி அஞ்ஞானம் என்றால் என்ன, எப்படி நீக்கப்படும் என்பதை அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலேயே இதை திருநறைவு செய்து அமைகிறோம். ஓம்
தத்சத்.